அன்பார்ந்த எனது அருமை யூடியூப் நேயர்களுக்கும் அதாவது என்ன சொல்கிறேன்னா ஒரு இமிடியட் சொல்யூஷன் மனிதனுக்கு வேணும். ஒரு லக்கணத்தில் போய் பிறந்தவன் எந்த திதியை போய் டக்குன்னு கும்பிட்டோம்னா அவனுடைய காரிய வெற்றி இலகுவாக ஆகும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கிறது. இது லக்கணங்களுக்கு மட்டுமே, ராசிக்கு கிடையாது. ஏன்னா எப்பயுமே லக்கணம்தான் உயர்ந்தது, ராசி என்பது ரெண்டாவது தான். அப்போ லக்கணம் உயர்ந்தது என்று சொல்லி வரும்போது நாம் என்ன செய்யணும்னா லக்கணத்திற்கு அதிகமான முக்கியத்துவத்தை நாம் கண்டிப்பாக கொடுக்கணும். அந்த வகையில் என்ன சொன்னால் 12 லக்கணங்களுக்கு என்ன சொல்லலாம்னா நீங்கள் என்ன சொல்லலாம்னா நன்மை செய்யும் திதிகள் அப்படின்னு ஒன்று இருக்குது. நன்மை செய்யும் திதிகள்னு ஒன்று இருக்குது, தீமை செய்யும் திதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அப்போ நன்மை செய்யும் திதிகள், தீமை செய்யும் திதிகள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நமக்கு ஒரு காரிய வெற்றி நடக்க வேண்டும் என்று சொன்னால் மாதம் வருகின்ற 2 திதிகள் வரும். வளர்பிறையிலே வரும், தேய்பிறையிலே வரும். அப்போ 15 நாளைக்கு ஒருக்கு போய் அந்த திதியில் என்ன சொல்லலாம்னா நாம் எந்த கோயிலுக்கு போனாலும் வேலை செய்யும், எந்த கோயிலுக்கு போனாலும் வேலை செய்யும். அப்போ இதில் எந்த கோவிலுக்கு போகணுன்னா என்ன சொல்கிறான்னா, திதிக்கு தலைவன் யார் என்று சொன்னால் சுக்கிரன். எங்கே சுக்கிரன் அப்படின்னு சொல்லி வரும்போது மகாலட்சுமி. அப்போ எங்காவது மகாலட்சுமியோடைய கோவில் அல்லது மகாலட்சுமியை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணினீங்கன்னாலுமே என்ன சொல்லலாம்னா கண்டிப்பாக நன்றாக இருக்கும். திதிக்கு தலைவி என்ன சொல்லலாம்னா சுக்கிரன் ப்ளஸ் சுக்கிரனுடைய அதிதேவதை மகாலட்சுமி. அதனால் மேச லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே சஷ்டி திதியில் ஒரு காரியத்தை ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் வெற்றி 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 வெற்றி. அதே மேச லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் அமாவாசையும் பிரதமையும் ஒதுக்கிடணும். அது வளர்வரை பிரதமையாக இருந்தாலும் சரி தான், தேய்பிறை பிரதமையாக இருந்தாலும் சரி, அமாவாசையும் பிரதமையும் உங்களுக்கு கண்டிப்பாக ஆகாது. இதனால் பரிச்சித்து பாருங்கள், 100% ஒர்க் அவுட் ஆகும். ரிஷப லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சதுர்த்தசி திதியை உபயோகப்படுத்துங்கள். ரிஷப லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சதுர்த்தசி திதியை உபயோகப்படுத்துங்கள். 14வது திதி அப்படியே பெர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடும். ஆனால் தசமி திதி உங்களுக்கு ஆகாது, 10வது திதி உங்களுக்கு ஆகாது. மிதுன லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பஞ்சமியையும் சப்தமியையும் யூஸ் பண்ணலாம். மிதுன லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பஞ்சமி சப்தமி. அதே சமயத்தில் அஷ்டமி நவமியை நீங்கள் கோவிலுக்கெல்லாம் போயிடாதீங்க, பாதிப்புத்தன்மைகளை உண்டாக்கிவிடும். அப்போ கடக லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சதுர்த்தி திதியை யூஸ் பண்ணிக்கிடுங்க. சதுர்த்தி திதியை யூஸ் பண்ணிங்கன்னா காரியம் கண்டிப்பாக நடக்கும். அதே சமயத்தில் 12வது திதியாகிய துவாதசி திதியை ஒதுக்கி கொள்ளுங்கள். துவாதசி திதி உங்களுக்கு ஆகாது. அதே சமயத்தில் சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சப்தமி திதியை யூஸ் பண்ணுங்கள். அப்படியே பெர்ஃபெக்டாக வேலை செஞ்சிடும், 100% வேலை செய்யும். அதே சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் 13வது திதியாகிய பிரதோஷமும் 14வது திதியாகிய சதுர்த்தசி திதியும் ஆகாது. அப்போ அதை நம்ம ஒதுக்கிட வேண்டியது. அதற்கடுத்து கன்னி லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் திருதியை திதியை யூஸ் பண்ணுங்கள். கன்னி லக்கணத்தில் போய் பிறந்தவங்க திருதியை என்று சொல்லக்கூடிய 3வது திதியை யூஸ் பண்ணுங்கள். 6வது திதியையும் 14வது 6வது என்பது சஷ்டி திதியை யூஸ் பண்ணக்கூடாது. 14வது திதியாகிய சதுர்த்தசியையும் யூஸ் பண்ணக்கூடாது, பண்ணினால் ஆபத்து. அதுக்கடுத்து துலா லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பஞ்சமி திதியை யூஸ் பண்ணும், காரிய வெற்றி ஆகிடும். அதே சமயத்தில் அஷ்டமி நவமி ஆகாது. ஏன்னா என்ன காரணம்னா, இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, என்னுடைய லக்கணம் துலாம், நான் பஞ்சமி திதியை யூஸ் பண்ணுவேன். பஞ்சமி திதியில் எங்கள் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஒரு குழந்தை இருக்கிறது. அது பிறந்த பிறகு யோகம். அந்த குழந்தைகிட்ட ஒரு காரியம் சொன்னால் அடுத்த செகண்ட் சக்ஸஸ் பண்ணிடும். என்ன விஷயமா இருந்தாலும் சரி, அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு இது செய்யணும், இது பண்ணணும்ப்பா அப்படின்னா அடுத்த செகண்ட் எத்தனை மணி ஆனாலும் அதை சரி பண்ணி கொடுத்துட்டு தான் போகும். அப்போ சக்ஸஸ் ஆகிடும். இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய அனுபவங்களில் கிடைத்த ஒரு அற்புதமான பொக்கிஷங்கள். இதை நாம் என்ன தெரிஞ்சு வச்சுருந்தோம். பஞ்சமியா, இன்றைக்கி பஞ்சமி ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஆனால் இந்த பஞ்சமியில் சிலாக்கியமான வருமானம் உண்மை. அப்போ அதுக்கு ஒரு சின்ன ஆக்டிவேஷன் பண்ணணும். எப்பயுமே ஆக்டிவேஷன் மீன்ஸ் என்ன சொன்னா, விளக்கு. ரெண்டாவது, எப்பயுமே வீட்டில் நீங்கள் விருப்பப்பட்டு ஒரு சாமி வைத்திருப்பீர்கள். எல்லா மனுஷனுக்கும் ஒரு விருப்பப்பட்ட சாமி இருக்கும். அதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு இருக்கும். இப்போ எனக்குன்னு ஒரு விருப்பப்பட்ட சாமி, அதற்கு எப்பயுமே என்ன சொல்கிறேன், எனக்கு மனம் தோணும் போதெல்லாம் அபிஷேகம் பண்ணுவேன். அப்போ அந்த அபிஷேகம் பண்ணும்போது என்ன சொல்கிறேன்னா, ஏதோ ஒரு தண்ணீரை ஊற்றியோ ஒரு பன்னீரோ ஒரு சந்தனத்தை கலக்கி அபிஷேகம் பண்ணும்போது அன்றைய நாள் சுகமாக இருக்கும். அப்போ அந்த சுகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் அதை பயன்படுத்துங்கள். அதுக்கடுத்து துலா லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பஞ்சமி திதியை யூஸ் பண்ணுங்க, அஷ்டமி நவமியை ஒதுக்கிடுங்க, அது ஆகாது. விருச்சிக லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் தசமியையும் ஏகாதேசியையும் யூஸ் பண்ணுங்கள், சதுர்த்தியும் சஷ்டியும் உங்களுக்கு ஆகாது, யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்கடுத்து தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் 3வது திதியாகிய திருதியை சதுர்த்தியை யூஸ் பண்ணுங்க. 12வது திதியாகிய துவாதசி திதியையும் திரையோதசி திதியும் உங்களுக்கு தீமை செய்யும், ஆகாது. அதற்கடுத்து மகர லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பஞ்சமி திதியை யூஸ் பண்ணுங்க, சப்தமி திதியை யூஸ் பண்ணுங்க. நவமியும் தசமியும் உங்களுக்கு ஆகாது. கும்ப லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் திருதியை ப்ளஸ் சதுர்த்தி யூஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க. அஷ்டமி நவமி ஆகாது. இதெல்லாம் 100% உண்மை, 100%லாம் உண்மைதான். யாரும் வருத்தம்லாம் பட வேண்டாம், பயன்படுத்தி பாருங்கள். மீன லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பஞ்சமி ப்ளஸ் சஷ்டி இதை யூஸ் பண்ணுங்கள். அதற்கடுத்து பிரதமையும் ஏகாதேசியும் உங்களுக்கு ஆகாது. அப்போ என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் ஒரு குயிக்கான ஒரு நம்மளுடைய கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை எந்த ஒரு மனிதன் தொடர்ச்சியாக என்ன சொல்கிறான்னா, மேசம்னா சஷ்டி, ரிஷபம்னா என்ன சொல்லலாம்னா சதுர்த்தசி, மிதனம்னா பஞ்சமி சப்தமி, கடகம்னா சதுர்த்தி, சிம்மம்னா சப்தமி, கன்னின்னா திருதியை, துலாம்னா பஞ்சமி, விருச்சிகம்னா தசமி ஏகாதசி, தனுசுன்னா திருதியை சதுர்த்தி, மகரம்னா பஞ்சமியும் சப்தமியும், கும்பம்னா திருதியை ப்ளஸ் என்ன சொன்னான்னா சதுர்த்தி, மீனம்னா பஞ்சமி சஷ்டி. இதை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு இது உங்களுக்கு 100% வேலை செய்யும். அவயோக திதிகள் என்ன சொன்னான்னா சொல்லியாச்சு. உனக்கு தடவை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதெல்லாம் உண்மையா அப்படின்னா அனுபவத்தாலும் முன்னோர்கள் சொல்லிய என்ன சொன்னான்னா வாக்குத்தன்மையாலும் இதை நம்ம பிரயோகப்படுத்துகிறோம். கண்டிப்பாக நமக்கு ஒரு வெற்றி பாதை நமக்கு நன்றாக புலப்படும். கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். வெற்றி கிடைக்காதெல்லாம் சொல்ல மாட்டேன், 100% வெற்றி கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த திதிகள் 100% என்ன சொன்னான்னா வெற்றியை கொடுக்கும் என்று உண்மை. அதை நம்ம பயன்படுத்த என்ன சொல்லலாம்னா அற்புதமான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். பொருளாதாரத்தில் நலிவு ஏற்படாத திதி விதியை மாற்றும். அப்போ ஒரு லக்கணத்திற்கு எந்த திதி ஃபேவரட்டாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சாச்சுனாலே அந்த திதிக்குண்டான என்ன சொன்னான்னா நாளில் நாம் என்ன சொன்னான்னா வீட்டில் கூட என்ன சொன்னான்னா உங்களுக்கு என்ன சொன்ன நல்லா விளக்கேற்றி அந்த திதிக்குண்டான தேவதை என்று சொல்லக்கூடியது என்ன சொன்னான்னா மகாலட்சுமி தான். அதை என்ன சொன்னான்னா நீங்கள் அதற்கு என்ன சந்தனம் குங்குமம் வச்சு கொஞ்சம் என்ன சொன்னான்னா அந்த அபிஷேகம் என்று சொல்லக்கூடியதை பண்ணி ஒரு விளக்கேற்றி அன்றைய நாளை நீங்கள் சிறப்பித்த மாதிரி ஒரு செயல் செஞ்சீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வேலை செய்யும். உண்மைதான். பஞ்சபூதத்தை தான் நம்ம செயல்படுத்த முடியும். நமக்கு கிடைச்சது அதான் பொக்கிஷம். அது சரியாக நமக்கு வேலை செஞ்சதுன்னா
நாம் வாழ்க்கையில் வந்து உயர்ந்த நிலைமைக்கு வரலாம். பிரச்சனைலாம் இருக்காது, கஷ்டமெல்லாம் இருக்காது, நல்லா இருப்பீர்கள். எல்லோரும் இதை பயன்படுத்துங்கள். உங்களுக்காக தேடி 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 வந்து போட்டதே போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தேடி தேடி திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் வந்து என்ன சொன்னான்னா, நீங்கள் பார்த்ததோடு மட்டும் நின்று விடாமல் ஜாதகம் பார்க்குறதுக்கெல்லாம் ஜாதகத்தை அனுப்புங்க. அப்படியே வந்து என்ன சொன்னோன்னா, நீங்கள் வந்து ஒரு விஷயம் இதை வந்து தவறாக நீங்கள் எடுத்துக்கிட வேண்டாம். எத்தனை நாளைக்கு தான் ஓசியிலே விழுப்பீங்க? அப்போ அந்த ஓசி என்பது என்ன சொல்கிறான்னா, அடுத்தவனுடைய அறிவு கிடைக்குது. வணக்கம் சாமி, நன்றி சாமி, இதுதான் சாமி, இப்படி தான் சாமி அப்படின்னு சொல்லிட்டு போடுவது என்ன சொன்னா, வாயால் பணியாரம் சுடுவது. எவன் ஒருவன் என்ன சொல்கிறான்னா வந்து தன்னுடைய இன்னும் குருவின் அறிவை பெற்றுக்கொண்டு அதை வைத்து பயன்படுத்தி கொண்டே இருந்துட்டு அந்த குருவோடைய வயிற்று பசியையும் குருவோடைய தேவைகளையும் பூர்த்தி பண்ணாதவனுடைய அந்த ஆதிபத்தியம் யாரை பாதிக்கும் என்று சொன்னால், நீ பெற்ற குழந்தை தான் பாதிக்கும். இதை ஏன் சொல்கிறேன்னா, எவ்வளவு நான் வந்து வீடியோக்கள் போட்டுக்கிட்டே இருக்கேன். எத்தனை பேர் ஜாதகம் அனுப்புகிறீங்க? எனக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு தனித்தன்மையான வித்தையை வைத்திருக்கின்ற காரணத்தினால் நான் நினைக்க என்னுடைய தேவையாகி அந்த தொகையை நான் சம்பாதிச்சுட்டு போகிறேன். காரணம் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஏன்னா கர்மாவே எதுக்குடா எழுதிட்டு கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எல்லா மனிதனுமே என்ன சொல்கிறான்னா, நாம் உணவு சாப்பிட்ட மாதிரி பிறரும் உணவு சாப்பிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய நல்லெண்ணங்கள் உங்களுக்கு வரணும். குருவை வந்து பார்க்க வரணும். குருவுக்கு வந்து என்ன சொன்னான்னா, அவருக்கு ஒரு வேலை கொடுத்து அந்த வேலையின் மூலமாக அவருக்கு கூலி கொடுக்க நீங்கள் கற்றுக்கிடணும். சும்மா வந்து என்ன சொன்னான்னா, எத்தனையோ பேர் கமெண்ட் வாட் இஸ் திஸ் கமெண்ட், என்ன கமெண்ட்னால வந்து என்ன சொன்னானே, யாருக்காவது வயிறு நிறைஞ்சிருச்சா? நான் பேசுகிற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நீங்கள் கிரகித்து வந்து என்ன சொன்ன எல்லோரும் என்ன சொல்கிறான்னா வந்து, எவனோ ஒரு இந்த கிறுக்கு பை பேசிகிட்டே இருக்கான், நம்ம அடிச்சுட்டே இருக்கோன்னு நினைக்கிங்க. கர்மாவை சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறீர்கள். நன்றாக இது மிரட்டுற தொனியிலலாம் நான் சொல்லவே இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் உங்களுக்கு எவ்வளவோ ஒரு வீடியோ போடுகின்ற நாம் வந்து என்ன சொல்லலாம்னா, என்னைக்காவது நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா, நம்மளுடைய ஜாதகங்களை கொடுத்து நம்முடைய கர்ம பலன்களை தீர்ப்பதற்கு நீங்கள் என்ன வழி செய்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், ஒருத்தருமே என்ன சொல்லணும், 100 பேர் எடுத்தோம்னா 2 பேர் தேடுறான். அப்போ நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா, அறிவை யாரோ ஒருவர் கற்றதை நீங்கள் இலவசமாக சுவைத்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த இலவசமாக நீங்கள் சுவைத்து கொண்டிருக்கிற ஒன்றை உங்களுடைய வர்க்கங்கள் தான் நாளைக்கு வந்து என்ன அந்த கர்மாவை அனுபவிக்கப் போகிறது. இது சாபம் அல்ல, அறிவுரை என்று கூறி எல்லாரும் திருந்தணும். எல்லோரும் திருந்தலை அப்படின்னாக்கா நான் வீடியோ போடாமலாம் இருக்க மாட்டேன். என்னுடைய கர்மம் எனக்கு வந்து அந்த கர்மா நான் செஞ்சுட்டே தான் இருப்பேன். ஆனால் நீங்கள், நான் இன்றைக்கி சொல்லியிருக்கிற விஷயம்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது, அவ்வளோ அற்புதமான விஷயங்கள். எத்தனை பேர் பயன்படுத்துகிறீங்க? எத்தனை பேருக்கு இந்த அறிவு தெரியும்? எத்தனை பேர் கின்ஸ் எடுத்து வச்சிட்ருக்கீங்க? இதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் இதை ஏன் சுட்டி காட்டுங்க? நீங்கள் சொல்லியிருந்தால் நாங்கள் வந்து திருந்திருப்போம்ல அப்படின்னு கேட்பீங்க. எல்லோரும் திருந்துங்க, அவங்கவுங்க ஜாதகத்தை அனுப்புங்க. வந்து தேவை இருந்தால் நேரடியாக வந்து பார்த்து கர்மாவை சரி பண்ணுவதற்கு என்ன செலவாகும் எங்களுக்கு இப்படி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போகிறது தான் சிறப்பே தவிர சும்மா வாயால் பணியாரம் சொல்லக்கூடாது. இது கிராமத்து பழமொழி, எங்கள் ஊர் பழமொழி, எங்கள் தெற்கத்தி பழமொழி. அதனால் எல்லோரும் திருந்துங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.